முதல் 7 முடிய நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவன் கற்று நீங்கள் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். என் இறைவா என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து இறைவா ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும்.
சாமுவேல் 6:11 கடவுள் வழியில் விளங்கிய கிறிஸ்துவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வலிமை என்று மனிதனுக்கு ஒப்பானார். மனிதனும் போன்று சாவை ஏற்கும் அளவுக்கு அதோ சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரின் இதனை உயர்த்தி இப்பெண்களுக்கு மேலான பெண்ணை அவருக்கு அளித்தார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் வணங்குகின்றனர். தந்தையார் தலைமையை மாற்றிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாளுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடலுக்கு அதிகாரம் 26 வசனங்கள் 14 முதல் 27 மற்றும் 66. பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமைகளுடன் வந்து, இயேசுவை நான் உங்களுக்கு காட்டப்பட்டால் எனக்கு என்ன தருகிறது என்று கேட்டார். அவர்கள் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அதற்கு அவன் அவரை காட்டிக் வாய்ப்பு கொண்டிருந்தான். குறிப்பிட்ட அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நாங்கள் இந்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனக்கு நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்கள் வீட்டில் பாஸ்கா கொண்டாட போகிறேன் என்ற போதகருக்கு என்றார். இயேசு தனது படித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானது அவர் பணியவரோடும் பதவியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுக்கு ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்கலாம் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டவர்களாய்,
என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு கொண்டே என்னை காட்டி கொடுப்பான். பாரதவன் தம்மை பற்றி மறைமொழியில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அவனே பிறமாயிருந்தாலும் அவனுக்கு நலமாக இருந்தது என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ், ரபி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவு அருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிடித்து சீடருக்கு கொடுத்து, இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இவ்வுணவை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது என் உடன்படிக்கை என்றார். பலருடைய பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்படுகிறார்கள். ஏனெனில் என் தந்தையின் ஆட்சியும் நாளெல்லாம் நான் உங்களோடு ஆட்சிப்பட வசிப்பேன். அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் உணர்வானது மாறிவிட்டு ஒளிமலைக்கு சென்றார்கள். மந்தைக்குள்ள ஆடுகள் சிதறிக்கப்படும் மழை மொழி எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்னே கடுமையாக போகிறேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உம்மை விட்டு ஓடிப்போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடிப்போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றைக்கு சேவல் போகும் போவரை நீ என்னை மறுதளிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்கவில்லைனாலும் உம்மை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறு சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் எஸ்தமனின் இடத்திற்கு வந்தார். அவர், நான் வழியை போய் தேர்தலிடம் பெரும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்றார். அவர்களிடம் கூறி பேதுருவையும் செல்வரின் மக்கள் இருவரையும் தன்னுடன் கூட்டிச் சென்றார். அப்பொழுது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எங்கள் உள்ளம் சார்ந்த கொள்வதற்கு ஆழ்த்துயரம் கொள்வது நீங்கள் எல்லோரு இங்கே தள்ளி விழித்திருங்கள் என்று அவரிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் பெற விழுந்து, என் கருணை முடிவாக திருப்பம் என்னை அகலத்து ஆனாலும் என் விருப்பப்படியாக உன் விருப்பப்படியே நிகழ்வுகள் என்று கூறி இறைவனிடம் கூறினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதுருவிடம், ஒருவரை ஏற்பட்டு எல்லோரும் பிடித்திருக்க உங்களுக்கு வலிக்கிறேன். உங்கள் மனம் ஆத்முடையதுதான், ஆனால் உடல் சமூகம். எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க வீட்டிலிருந்து கேளுங்கள். மீண்டும் சென்று, என் தந்தை, நான் சுமித்தாராட்சி குடும்பத்திலும் அகழ்வதியார் என்றால் உங்கள் திருக்குறளையை மாறட்டும் என்று இரண்டாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்ப வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களிடையே கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி மூன்றாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களால் பாருங்கள், நேரம் நெருங்கி வருகிறது. மாநிலம் பாவிகளின் கையில் ஒப்பு வைக்கப்படவிருக்கிறார். எழுந்திருங்கள், போகும். இருவரையுமே காட்டிக் கொடுக்கும் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பன்னிரு ஒருவனாகிய யூதாஸ் அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெரும் கூட்டம் வாள்களுடன் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொண்டிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தான் இயேசு. அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தார். அவன் நேராகவே இயேசுவிடம் சென்று, ரபி, வாழ்க என்று கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டார்.
இயேசு அவனிடம் அதற்காக பதிலாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவில் பணியாளரை தாக்கி அவருடைய காலை முடித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம் போது நீங்கள் வாழ்வதற்கு நடந்து வாழால் நடந்து போவார். நான் என் தந்தையின் துணையை வெறும் நினைத்தால் நான் வீட்டினாலும் அவர் தந்தையை பெரும் படைப்புகளுக்கு மேம்படுத்த வாழ்வதை எனக்கு கடன் செய்வார்கள். அப்படியானால் இவ்வாறு மறைக்கும் வாக்குகள் எவ்வாறு என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து கல்வியில் பிடிக்க வருவது போல் வாகனங்களும் சட்டங்களும் என்னை கைது செய்வார்கள். நான் நாட்களும் போதும் அப்போது கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. இறைவாக்குகளை எழுதியவை நிறைவேறவில்லை என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குழு கையாளர்களும் கூட்டிச் சென்றார்கள். அங்கே மறைநூலர்களும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குழுவின் வீட்டு மற்றும் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குழுக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி கூறினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்று சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக இருவர் முன்வந்தனர். அவர்கள் இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றார் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குழு எழுந்து அவரிடம் இவர்கள் கூறி எதிர்த்து மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குழு அவரிடம் நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா வாழ்வு பண்பினால் ஆணைக்கு சொல்லுமாறு கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு வல்லவராக கடவுள் வளர்ப்பதற்கு வாழ்வு வேதங்களை மீது வருவதையும் இதுதான் நீங்கள் காண்கிறீர்கள் என்றார். உடனே தலைக்கு தம் மேலுடைய இழுத்துக் கொண்டு இவன் கடவுளை பழிக்க வைத்தான். இனியும் நமக்கு சான்றிதழ் தேவையா? இதோ இப்பொழுதே இந்த பணிப்புரையை கேட்கிறீர்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இவன் சாதாரண என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தை திருப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து என்றார். அவரோ நீ சொல்வது என்னவென்று என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயில் அருகே சென்ற போது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு என்று அங்கிருந்தவரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாருக்கு காட்டி கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர் இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே செய்வது. அப்பொழுது சேவகோனும் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கொண்டு வெளியே சென்று மனதுக்கு அழுதார். பொழுது விடுங்கள் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாரும் இயேசுவை கொள்ள அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநர் பிலாத்திடம் ஒப்புவித்தனர்.
அதன் பின்பு இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்து கண்டபோது அவரை கட்டி கொடுத்து யூதாசு மனம் வருந்தி தலைமை குழுக்களிடம் மூப்பர்களிடம் 30 வெள்ளிக்காசுகளையும் திரும்பி கொண்டு வந்து பழிமாற்றம் இல்லாதவரை நான் பாவம் செய்வேன் என்றார். அதற்கு அவர்கள், அது எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டுக் கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது ரத்தத்திற்கான விளையாடுகள், இதை கோவில் காணிக்கைக்கு போட முடியல என்று சொல்லி கலந்து ஆலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவர்களை கொண்டு புயல் நிலத்தை வாங்கினார்கள். இதனால்தான் அந்நிலம் ரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலைமதிக்கப்பட்டவர்களுடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து ஆண்டவர்கள் எனக்கு படித்தபடியே அதை புயல் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் இறைமையை உடைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநர் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநர் அவரை நோக்கி, யூதரின் அரசனா என்று கேட்டார். அதற்கு இயேசு என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநர் மிகவும் ஈடுபட்டான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநர் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பெயர் போன கைதி ஒருவன் இருந்தார். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் பரவாயில்லா என்று கேட்டார். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்து பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை ஊன்றி விட்டார்கள். ஆளுநர் அவர்களை பார்த்து, இவ்விருவரை யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன என கேட்டார். அதற்கு அவர்கள் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியாவின் மேலுரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் என்று படித்திருந்தனர். அதற்கு அவன், செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ என்று இன்னும் முழக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனும் ஏற்படவில்லை. மாறாக கலவரமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரை முன்னெடுத்து தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த வழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும் இவனது இரத்த வழியில் என்று பதில் கூறினார். அப்பொழுது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கு விடுதலை செய்தார். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநர் படைவீரர் இயேசுவை ஆளுநர் மலையில் கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினார். அவருடைய ஆடைகளை பிடித்து கருத்திருப்பு நிறமுள்ள கையெழுத்தியை அவர்களுக்கு அனுப்பிவிட்டனர். அவர்கள் ஒரு முன்முடி பின்னி அவரது தலைமை வைத்து அவருடைய வலங்கையில் ஒரு கோடை கொடுத்து அவர் முன் முழங்கால் படியிட்டு என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர்களை குத்தி
அக்கோடை எடுத்து அவருடைய தலையில் அணிந்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தனி அருவியை கைவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவருக்கு சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர். அவர்கள் வெளியே சென்ற போது சீரோன் ஊரை சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவர் கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டிடம் என்னும் பொருள்படம் கொடுத்ததாக வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பான திராட்சை ரசத்தை குடித்துக் கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குழுத்த முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். பின்பு இயேசு உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைமையில் அவரது மரண தண்டனைக்கான நாட்டத்தை எழுதியிருந்தார்கள். அதில் இவர் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வழக்கம் இடப்படும் ஒருவருமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவையில் அடைந்தார்கள். அவ்வழியாக சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலுக்கு 3 நாட்கள் கட்டி வைக்கிறவரை உன்னையே விடுவித்துக் கொள், நீ இறைவன் என்றால் இருக்கலாம் என்று அவரை பழித்து வைத்தார்கள். அவ்வாறே தலைமை குழுக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள் அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் புதியான நம்பிக்கை கொண்டிருந்தான். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும். நான் இறைவன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களும் அவரை இழந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு அதாவது என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உணர்ந்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு இவன் எங்கெல்லாம் கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்கள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து குடித்த திராட்சை ரசத்தை கொடுத்து அதை கூடையில் மாட்டி அவருக்கு குடித்து கொடுத்தார். மற்றவர்களோ கொடு, ஏன் வந்து அவனை விடுவிப்பானா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி வழிபட்டார். அனைவரும் வந்தார்கள். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக பிரிந்து நிலம் நடுங்கியது. பாறைகள் விழுந்தன, கல்லறைகள் திறந்தன. இடைத்த இறைமக்கள் பல நிமிடங்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகருக்கு சென்று பலருக்கு கூறினார்கள். 3 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்த அந்த பல பெண்கள் அங்கு இருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள்.
மாலை வேலையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வன் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராக இருந்தார். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டார். யோசேப்பு அவ்வுடலை பற்றி புதியான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்து போனார். அப்பொழுது மகதல மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டனர். மறுநாள் அதாவது ஆழ்ந்த நாளுக்கு அடுத்த நாள் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துடன் கூடி வந்தார்கள். அவர்கள் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தால் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். இது கிறிஸ்துவான செய்தி. இயேசு மட்டும் தள்ளிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஏற்பாட்டிலே எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தினார். கடவுள் தலைவர்கள் ஒப்படைத்த மாற்றம் தெய்வீக திருப்பணியை நிறைவேற்றி முடிப்பதற்காக அத்தனை வேதத்தில் அவர் சிக்கி தவிர்ப்பதை தொடர்பு முதல் இறுதி வரைக்கும் வாசிக்கப்பட்ட வாசகத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் வந்து சென்றார்கள். ஒருவர் கூட இயேசுவுக்கு துணையானவர்கள் அங்கே, ஒருவர் கூட இயேசுவுக்கு துணையானவர்கள் அங்கே. நாம் வாசகத்தில் யாராவது ஒருவர் அவருக்காக ஒரு சின்ன சாதனை இருக்கிறார். ஒருவேளை சர்ச்சு பார்த்தால் இதோ அரசர் இவரை நீங்கள் எல்லாரும் அவரை மழைப்படுத்தாமல் அவரை சூழ்நிலை சொல்கிறார்கள். இவர்களுக்கு வேண்டாம் வாழ்வாக என்று சொல்கிறார்கள். இன்னொரு உச்சரட்ச துக்கமும் நடக்கிறது. உலகை மீட்க மீட்பர் அவர் வழியாக எத்தனையும் நன்மைகளை அனுப்பிவிட்ட மக்கள் அவருடைய நாட்டை விடுபடையாகவும் தொட்டுவிட வேண்டும் என்று ஓடோடி சென்ற நபர்கள் அத்தனை இழந்து சேர்ந்தது ஆண்டவர் இயேசுவுக்கு பரிசீலித்தது. அவருக்கு அருகில் குற்றவாளிகள் இருவரைத்தான், கண்டவர்கள் இருவரைத்தான் சிலுவையாகிறார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்படுவது கூட நல்லவர்களோ அங்கே இல்லை என்பது மிகுந்த ஒரு ஆபத்தான நிலையை உருவாக்கும். இரண்டு சகோதர சகோதரிகளே, அவர் இவ்வளவு தூரத்திற்கு கண்ணும் கருத்துமாய் சற்று கவனத்துக்கு ஏற்படாமல் முழுவதுமாக தன்னுடைய திருமணத்தை நோக்கி அந்த பயணத்தில் தன்னை கொஞ்சம் கூட இடப்படாமல் அவர் முன்னேறி சென்றார். மனிதனுடைய குழப்பத்தை பலர்கள் வேண்டாம் என்றும் அவர் விடுவிக்கப்படுவது ஒழிவை தேவையில்லை என்றும் எத்தனை பழிப்புரைகளை காழ்ப்புரைகளை சொல்கிறார்கள்.
கூடுதலாக இன்னொன்றை சொல்லுகிறது. பல இடங்களிலே அவர்கள் பொய் சாட்சி சொல்வதற்காக அழைத்தார்கள். ஆனால் எவரும் முன்வரவில்லை. கடைசியாக இருவர் பொய் சாட்சி சொல்ல அந்த பொய் சாட்சி உண்மை கடவுளுக்கு எதிராக பொய் சாட்சியும் வேலை செய்கிறது. அவை குற்றவாளிகள். நாம் ஏன் பிடித்திருப்பது இயேசுடைய தெய்வீகத்திற்கு நிலையில் அறிவிக்கப்பட்ட பொறுத்தவரைகள் என்றால் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவைத்தான் நாம் கருவில் ஏறிக்கொண்டு கவனியாக செல்வதற்காக குறிக்கோளின் உண்மையான அந்த குறிக்கோளை அன்பின் மூலமாக அந்த குறிக்கோளை மனசாட்சியுடைய நம்முடைய மழை என்ன கோயில்கள் வந்தாலே மழைக்கு சீமையா செய்யும். அதை உயர்த்தி பிடித்து இன்னமும் பழம் வளர்ந்தது. அதை வெற்றிப்படி பகையாகியே இயேசுவை நாமே மகனை என்று சொல்ல நமக்கு பழக்கம். இன்னாலும் பாடல்களுக்கு பாடல்களை முன்னாடி கொண்டு வாங்கி சென்ற நாம் எப்பொழுது விரைவாக அதை சிறுமையாக்கி விட முடியுமோ அதை மாற்றிவிடுவோம். தவறு கொண்ட இடையே சொல்கிறார். கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அவர்களுக்கு சொன்னால் இரண்டாவது வசனத்தில் கேட்கும் கடவுள் தன்னை நிலைமையை அழித்து பற்றிக்கொண்டிருக்காமல் அழிவியை தன்னை அவ்வளவு அன்பு செலுத்த வேண்டிய கட்டாயம் என்று கருதுகிறார். அவ்வளவு நேரம் நமக்காக எதிர்ப்படாமல் என்ன இருக்கிறது? அவ்வளவு நேரத்திற்கு கொலை குற்றவாளியாக கடவுளுக்கு சொந்தப்படக்கூடிய குற்றவாளியாக மாற்றப்படக்கூடிய தேவை இருக்கிறது. மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கடவுளை ஒருவரை உயர்த்தி பிடித்தீர்கள். பிறகு முதல் இரவு மறைத்து பார்த்தோம். பிறப்பை மாற்றிக் கொண்டது பிறப்பை மாற்றாமல் பிறகு ஆசிரியர்கள் நல்ல வாழ்க்கை என்று கேட்ட மனிதர்கள் ஏற்கிற போது தன்னையே விடுத்துக் கொள்வதால் நடமாய் கட்சியை சொன்னபோது நீ ஆசிரியரை விட பெரியவனோ உனக்கு 50 வயதுதானே ஆகிறது என்று குற்றத்தை கேட்டவர்கள் இருக்கிற போது மீண்டும் சொல்லுகிறார்கள். இவன் அரசாட்சி கொண்டாங்க இவர்களை எதிர்த்துக் கொள்ள முடியாதா என்று கேட்கிறார். நம்முடைய மனோபாவம் சற்று தெளிவுபடுத்தினார். இந்த கூட்டத்தில் நீங்களும் தான் பிரிவதற்கு அல்ல. அந்த வழிக்கு வைத்தவர்கள், பாவத்தை சொன்னவர்கள், இடித்து வைத்தவர்கள், இழுத்து சென்றவர்கள், கருணாவுக்கு தொங்கல் விட்டவர்கள், ஏன் மாற்றான் கல்லை வரைக்கும் இடம் கொடுக்காமல் உலகத்தில் அடித்தவர்கள் கூட்டம் கூட்டமாக அலைபேசியில் எடுத்துக்கொண்டு கூட தொலைபேசியில் பேசிக்கொண்டு இன்றைக்கு போனாலும் அலைபேசியை அனைத்து ஆண்டவருடைய பாடல்களை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வீட்டில்
அப்படியே இயேசு மட்டும்தான் வாழ்க்கையிலும் இன்னும் 2 நாள் கழிந்து வெளியேறும் அடுத்த நாளில் அதே இவ்வளவோடு ஒரு கடமை இறைவிட்டால் நடத்தி அப்படியே நமக்கு வெற்றி எதற்காக அந்த கடவுளை வாழ்ந்தவர்களுக்கு சுமக்கிறது அவைக்குரிய 3 நாடுகளுக்கு வர வேண்டும். எனக்கே இல்லை எனக்கு மாறே தெரியல அதாவது கணத்தை பேசுவோம் வருடத்துக்கு ஒரு முறை என்று நான் அப்படி வந்துட்டான் ஒரே ஒரு கேள்வி முழுக்க ஒவ்வொரு இந்த திருப்பதிக்கு இந்த திருப்பாளர்கள் முழுமையாக ஒவ்வொரு செய்து தகுதிப்பதற்காக விவாதிக்கப்பட வேண்டிய இது வாழ்வு. இயேசு வாழ்வு காலத்தை அன்பின் வாழ்வு. இந்த அன்பின் வாழ்வை வெறுமனே நம் சடலங்களை சமுதாயங்களில் அல்லது வெறுமனே வார்த்தைகளை வழித்து வாசத்தினுடைய பலனும் கிடைக்குமாக அதே ஆண்டவருக்கு சிலுவை சுமந்து போற கடவுளுக்கு மனசாட்சி இல்லாமல் எங்களுக்கு செய்வார், கொடுப்பார், எங்களுக்கு பொருளுள்ளதை சேர்ப்பார். சிலுவை சுமந்து கொண்டு சென்று ஏற்ற ரத்தங்களோடு போன்றவர்களுக்கு இயேசுவை எலசியங்களை அழுதார்கள். நாம் என்ன செய்வோம்? ஆண்டுகளை தீர்த்து வைத்து முடிக்கிறார். அந்த நிறுத்தி வைத்திருக்கிறது கொஞ்சம் சமாதானம் நாம் கொடுத்த மனிதர்களாக எப்படி உயிர்த்தி மக்களாக அந்நியர்களாக ஈரவராக கடவுளுடைய திருமணத்தை தந்தையிடத்தில் நீர் இடத்தில் ஒப்படைப்பவர்கள் யாரையும் வீணாக்க விரும்பாமல் உங்களிடத்தில் அப்படியே ஒப்படைக்கிறது ஏற்றி வைத்து சொல்கிறார். உடலை இன்னொரு சொல்கிறார், நான் சேர்ந்து உங்களுக்கு மற்றும் உடனே கருணை அவர்களுடைய அனைத்தையும் அதோடு அவர்கள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரவணைப்பதன் சேர்ந்து சேர்த்து நெருக்கி வழிவிட்டு அவர்களை அழுத்தி இப்பொழுதும் செய்வதற்கு அவர்கள் மனத்தை
நம்முடைய மனசாட்சி அவர் கொடுத்த அறிவு, அவர் கொடுத்த சிந்தனை இயேசுவை ஒரே ஒருவரை திருப்பப்பட்டால் அவர் சொல்லுகிறார். விசுவாசம் இருந்தால் போது இந்த காலத்தை அச்சுமணத்தை பார்த்து இடத்தை கடைக்கு போய் அமர்த்தப்பட்டு சொன்னால் அதை சொல்கிறார்கள். கையாளர்கள் இன்னும் சிறிதளவுக்கு குறைத்து கொஞ்சம் அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் இழக்கிற பேசு, துடிக்கிற பேசு, உயிர் போக்குறது அதற்கு உயிர் போக்குறது நாம் தான். அந்த உயிர் போக்குனாலும் நாம் தான், அழைத்தது நாம் தான். அடுத்தது அரங்கத்துக்காக மாற்றால் கல்லை அழைத்தது நாம் தான். கல்லை வைத்து காவல் காக்கப்பட்ட நாம் தான். அவர் வீட்டுக்கு எழுந்து வருகிற அவர் எழுப்பப்படவில்லை. நாம் திருடிக் கொண்டு பொய்சாட்சி சொல்லவும் அவர் கொடுக்கப்பட்டார். சத்தியமாக குறிப்புள்ள உண்மையாளர்கள் சொல்வதற்கு எந்த பதிலும் இல்லை. அவரை உண்மையாக பார்வாய்ந்த சக்தியை நினைவா நாட்டிற்காகவும் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் கொண்டாடுகிறோம். அவர்களை நினைவாய் ஆசிரியர்கள் அவர்கள் நல்லிடத்தோடு வாழாமல் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களின் நீதியை நிறைவேற்றவும் நாடு வளர்ந்து நலமும் பெற அவர்களை உடைக்கவும் அவர்களுக்கு நல்மனதை இருந்தவர எதுவும் கொண்டாடுகிறோம். துன்பமில்லாமல் சிறைவைப்பது விசுவாசம் இல்லை. இந்த உலகில் இயேசு எங்களுடைய வளம்
துன்பங்களை தாங்கிக்கொள்ளவும் வாழ்வில் சுமைகளை பகிர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல மனிதர்கள் இலக்கமுள்ள இறைவா, புனித வாழ்வில் நுழைந்து நாங்கள் உமது பாதைகளையும் இலக்கையும் சிந்தித்து எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டு எங்களுடைய பாவ வாழ்வில் தலையிடும் உமது அருளின் துணையால் புதிய சமுதாயத்தை உருவாக்கி உமக்கு ஏற்றவர்களாய் வாழவும் வேண்டியவரும் அல்ல இறைவா நம்மை நல்கிறோம். இறக்கும் காவல்துறையினர் என்னை குணப்படுத்துவதற்காக கருதப்பட்ட இயேசுவின் பாவனையின் வழியாக எங்கள் உடல் உள்ள ஆன்மாவினை குணப்படுத்தி பொது வாழ்வு அறிந்தவர்களுக்கு உணவு கொண்டாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளை இறந்தோடு அதே வழியில் இணையத்துடன் நினைவுகூர்ந்து எங்கள் அனைவருக்கும் இலக்கமாக கடவுள் தந்தையாய் புனித மரியம் அவருடைய நான்காவது இயேசுவின் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உள்ளவரால் இருந்து அவரை புனிதப்படுத்துகிறார். நாங்கள் இறைவாழ்வில் பங்குள்ள கல்வியேற்று திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை புகழ்ந்து வாழ்வதில் உண்மை பெற்றார்.
எல்லா